Hello friends, welcome to Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் போர்பன் பிஸ்கட் வச்சு சூப்பரான சாக்லேட் கேக் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்க கோதுமை மாவுக்கு பதிலா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல வந்து 1/4 கப் அளவு சர்க்கரை பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 5 போர்பன் பிஸ்கட் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இது உள்ள இருக்க க்ரீம் எதுவுமே எடுக்க தேவையில்ல, அப்படியே சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்க, இன்னைக்கு வந்து நான் 5 பிஸ்கட் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க 1 கப் மாவுக்கு 5 பிஸ்கட் வந்து சரியா இருக்குங்க. இது வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இதை பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு கூட இதையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக ட்ரையாக சேர்த்துருக்க எல்லா பவுடருமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தட்டில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சிட்டு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க மாவுக்கு வந்து சரியாக இருக்கும் 2 முட்டை சேர்த்திங்க அப்படின்னா. இப்போ 2 முட்டையுமே உடச்சிட்டு இதில் சேர்த்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆயில் எதுவுமே இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்துருக்க 2 முட்டையை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ஒயர் விஸ்க் வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக ஸ்பூன் பயன்படுத்தி கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி மாவு வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஒரு பேக்கிங் கிண்ணத்தில் சேர்த்துட்டு பேக் பண்ணிட வேண்டியது தான். நார்மலாக வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சில்வர் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதில் சேர்த்துட்டு பேக் பண்ணிடலாம். பாருங்கள், வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உள்ளே கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது எப்படி டஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே ஒரு கேக் போட்டிருக்குல்ல, அதில் வந்து டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். அதுவும் பாருங்கள், அந்த கேக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெறும் வீட் ஃப்ளவர் மட்டும் வச்சு ரொம்ப சூப்பரான கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாமே இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வரணும். அந்த மாதிரி வந்து நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது நல்லா வந்து டேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து முந்திரி சேர்த்துக்கிறேங்க. வேறு எந்த ட்ரை நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மேலே சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அப்படியே சேர்க்காமலும் செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு இதெல்லாம் உடச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இதை வச்சு வேக வச்சிட வேண்டியது தான். குக்கருக்குள்ளே வந்து நார்மலாக வீட்டில் வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டாண்ட் வந்து உள்ளே போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் வந்து உள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு இது மூடி போட்டுடலாம். இன்றைக்கி வந்து நான் கேஸ்கட் எடுக்கல, மேலே இருக்க விசில் மட்டும் எடுத்துடுறேங்க. எடுத்துகிட்டு மூடி போட்டுடலாம். நீங்கள் கேஸ்கட் கூட எடுத்துடலாம். சரியாக 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. இது மாதிரி உள்ளே ஏதாவது வந்து லைட்டாக குத்தி பாருங்கள். கரண்டி இல்லை வந்து வேறு ஏதாவது குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.